திருச்சி டூ திருநெல்வேலி. இன்னைக்கு இந்த குட்டி பாப்பாவ வச்சு நாங்க எப்படி லாங் ட்ராவல் பண்ணோம்னு நீங்க பாருங்க. மார்னிங் 8:00 திருச்சிலேருந்தே கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து மதுரையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். அதேபோல ஒரு 2:00 வந்து மதுரையில வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. ஒரு நல்ல ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. நானும் பாப்பாவ வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் பாப்பாவ அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாமனார் வந்து இந்த கார்ல ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் வந்து எங்கள பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சா, சரி பாப்பா பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு காமிச்சோம். அவள் எந்த ரியாக்ஷனுமே இல்லை, பார்த்துக்கிட்டே இருந்தா. நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் மதுரையில். நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் பாப்பா வந்து சரி கொஞ்சம் டயர்டாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு டைப்பர்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணும் ஊருக்கு போகிற வர அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு இருந்தேன். நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம். சரி சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டுட்டே போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் அப்பாவும் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தோம். நானும் என் நாத்தனாரும் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கும் போச்சில் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாப்பா தூங்கிட்டே வந்தா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே இல்லை. நானும் எங்கே அவள் ரொம்ப அழுவாளோ லாங் ட்ராவல் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அவளை நல்லா பெட்டெல்லாம் போட்டு செட்டில் பண்ணோடனே தூங்கிட்டே வந்தா வீட்டு வர வரைக்கும். வீட்டுக்கு வந்தோடனே நல்லா 2 தாத்தாவும் மாற்றி மாற்றி தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. அவள் தான் அழுதுகிட்டே இருந்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர். பாய்.